தமிழ் பிளஸ் பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கின்றோம். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ஸ்டெல்லா ரொபர்ட். முதலில் தலைப்புச் செய்திகள். எகிரபோகும் பெட்ரோல் விலை, சவுதியின் முடிவால் மாறப்போகும் ஆசியாவின் தலையெழுத்து. பேருந்து கட்டண அதிகரிப்பு, அமைச்சரவை பத்திரம் என்று சமர்ப்பிப்பு. போலி சமூக ஊடக பதிவு, காவல்துறை விடுத்துள்ள எச்சரிக்கை. ஈரான் போரால் இக்கட்டான சூழ்நிலையில் சிக்கியுள்ள டிரம்ப். ஏப்ரல் பாதையில் மூடப்படும் சுத்திகரிப்பு நிலையம், இலங்கையில் மின் உற்பத்திக்கு சிக்கல். ஈரானிய அரசு வானொலி நிலையத்தின் மீது தாக்குதல். ஞாயிறு தாக்குதல்களின் சூத்திரதாரி கைது, அச்சத்தில் கவனத்தில். தொடர்வன விரிவான செய்திகள். உலகின் மிகப்பெரிய கச்சா எண்ணெய் ஏற்றுமதி நிறுவனமான சவுதி அரம்கோ ஏப்ரல் மாதத்திற்கான கச்சா எண்ணெய் விநியோகத்தை ஆசிய நாடுகளுக்கு குறைப்பதற்கான நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான மோதல்களால் ஹோர்முஸ் நீரிணை வழியாக இடம்பெறும் வர்த்தகத்தில் ஏற்பட்டுள்ள இடையூறுகள் காரணமாக தொடர்ந்து இரண்டாவது மாதமாக சவுதி அரம்கோ இந்த விநியோக கட்டுப்பாட்டை விதித்துள்ளது. இந்த முடிவினால் ஆசிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு கிடைக்கும் கச்சா எண்ணெயின் அளவு குறையும். இதன் விளைவாக சந்தைக்கு விநியோகிக்கப்படும் சுத்திகரிக்கப்பட்ட பொருட்களின் அளவும் குறையக்கூடும். இந்த விநியோக குறைப்பு எதிர்வரும் மாதங்களில் ஆசிய பிராந்தியத்தில் எரிசக்தி விலையில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று பொருளாதார ஆய்வாளர்கள் கணித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டமைக்கு ஏற்ப பேருந்து கட்டணங்களை உயர்த்துவது தொடர்பான யோசனை இன்றைய தினம் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படும் என்று தகவல் வெளியாகியிருந்தது. இலங்கை வெள்ளை டீசல் விலை அதிகரித்துள்ள நிலையில் பேருந்து கட்டண திருத்த சூத்திரத்தின் அடிப்படையில் தற்போதைய கட்டணத்தில் 10% அதிகமான தாக்கம் ஏற்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அதன்படி புதிய கட்டண உயர்வை நடைமுறைப்படுத்துவதற்கான அனுமதி கோரி அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் நிலான் மெருண்டா குறிப்பிட்டார். எனினும் பேருந்து கட்டண திருத்தம் நேற்று முதல் நடைமுறைக்கு வந்திருக்க வேண்டும் என பல பேருந்து சங்கங்கள் தெரிவித்துள்ளன. இது தொடர்பாக கலந்துரையாடுவதற்கு தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவிற்கு சென்ற போதிலும் தமக்கு முறையான பதில் கிடைக்கவில்லை என சங்க பிரதிநிதிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். நேற்று தினம் கட்டண திருத்தம் இடம்பெறாத காரணத்தினால் இன்றைய தினம் பேருந்து சேவைகளில் இருந்து விலகியிருக்க தீர்மானித்துள்ளதாக பேருந்து சங்கங்கள் தெரிவித்துள்ளன. பேருந்து கட்டணங்கள் உயர்த்தப்படும் வரை சேவைகளை முன்னெடுத்துச் செல்ல முடியாது என தனியார் பேருந்துரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்னவும் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறிருப்பினும் இன்றைய தினம் அமைச்சரவையின் அனுமதி கிடைத்தவுடன் 10% அதிகமான கட்டண உயர்வு நடைமுறைக்கு வரும் என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு முன்னதாக தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை காவல்துறையினருடையது என தவறாக கூறப்பட்டு சமூக ஊடகங்களில் பரவி வரும் செய்தியொன்று தொடர்பாக இலங்கை காவல்துறை விளக்கம் ஒன்றை அளித்துள்ளது. விழிப்புடன் இருங்கள். நம் நாட்டில் நிலவும் இந்த பொருளாதார நெருக்கடி காலத்தில் நாம் அனைவரும் புரிந்து கொண்டு மனதில் கொள்ள வேண்டிய பல முக்கிய விடயங்களில் கூர்ந்து கவனம் செலுத்துமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இருப்பினும் அந்த அறிக்கை காவல்துறையால் எந்தவொரு அதிகாரப்பூர்வ வழிமுறையின் மூலமாகவும் வெளியிடப்படவில்லை என அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். சரிபார்க்கப்பட்ட அனைத்து அறிவிப்புகளும் காவல்துறை ஊடக பிரிவு மூலமாக மட்டுமே வெளியிடப்பட்டு பொருத்தமான தலைப்புகளின் கீழ் முறையான பத்திரிகை அறிக்கைகளாக ஊடகங்களுக்கு விநியோகிக்கப்படுகின்றன என்று காவல்துறை வலியுறுத்தியுள்ளது. அதன்படி துல்லியமான மற்றும் சரிபார்க்கப்பட்ட தகவல்களுக்கு காவல்துறையின் முகநூல் பக்கம் மற்றும் யூடியூப் சேனல் உள்ளிட்ட அதிகாரப்பூர்வ சமூக ஊடக தளங்களில் பகிரப்படும் பதிவுகளை மட்டுமே நம்புமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதற்கிடையில் அந்த தவறான செய்தி ஒரு தனிநபரால் அல்லது ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குழுவால் வேண்டுமென்றே பரப்பப்பட்டதா என்பதை கண்டறிய போலீசார் விசாரணையை ஆரம்பித்துள்ளனர். சமூக ஊடக தளங்களில் சரிபார்க்கப்படாத உள்ளடக்கங்களை காணும்போதும் பகிரும்போதும் பொதுமக்கள் எச்சரிக்கையோடும் விவேகத்தோடும் செயற்பட வேண்டும் என்று போலீசார் மேலும் வலியுறுத்தியுள்ளனர். மின்சார தடை ஏற்படாது என அரசாங்கம் உறுதியளித்துள்ள போதிலும் மின் உற்பத்திக்கான ஃபர்னஸ் எண்ணெய் மற்றும் நெப்தா ஆகியவற்றை உற்பத்தி செய்யும் சுத்திகரிப்பு நிலையம் மசகு எண்ணெய் தட்டுப்பாடு காரணமாக ஏப்ரல் நடுப்பகுதியில் மூடப்பட வேண்டியிருக்கும் என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் டி.ஜே. ராஜகருணா நேற்று தினம் தெரிவித்தார். நாட்டில் உள்ள கச்சா எண்ணெய் இருப்பு ஏப்ரல் நடுப்பகுதி வரை மட்டுமே சுத்திகரிப்பு நிலையத்தை இயக்க போதுமானதாக இருக்கும்.
90,000 தொன்கள் கொண்ட 2 மசகு எண்ணெய் கப்பல்கள் ரத்து செய்யப்பட்டதை தொடர்ந்து அடுத்த கப்பல் ஜூன் மாதம் 19 மற்றும் 20ஆம் திகதிகளிலே வரவுள்ளது. சுத்திகரிப்பு நிலையம் மூடப்பட்டால் இரவு நேர மின் உற்பத்தியை டீசலை பயன்படுத்தி மேற்கொள்ள வேண்டியிருக்கும். இது ஒரு பாரதூரமான சிக்கலாகும். அவசர தேவையாக கொள்வனவு செய்யப்பட்டுள்ள பர்னஸ் எண்ணெய் கப்பல் ஏப்ரல் 12 அல்லது 13ஆம் திகதி வரவுள்ளது. இருப்பினும் நெப்தாவை கொள்வனவு செய்ய முடியாது என்பதால் அதற்கு பதிலாக அதிக விலையுள்ள டீசலை பயன்படுத்த வேண்டிய நிலை ஏற்படும். மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துமாறு பொதுமக்களை கேட்டுக் கொள்கின்றோம். குறிப்பாக இரவு நேரங்களில் ஒரு மின் விளக்கையாவது அணைத்து ஒத்துழைப்பு வழங்கினால் இந்த நிலைமையை மேலாண்மை செய்ய முடியும். அடுத்த மாதம் மின்சார தடை விதிக்க வேண்டிய தேவை இருக்காது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் தற்போது விற்பனை செய்யப்படும் ஒவ்வொரு லீட்டர் டீசல் மற்றும் பெட்ரோல் மூலமும் அரசாங்கம் பாரிய நிதி இழப்பை சந்தித்து வருவதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் DA ராஜகருணா விடுத்துள்ள விசேட அறிக்கையில் எரிபொருட்களின் உண்மையான சந்தை விலைக்கும் தற்போதைய விற்பனை விலைக்கும் இடையிலான பாரிய இடைவெளி குறித்து விளக்கம் அளித்துள்ளார். அதன் அடிப்படையில் அரசாங்கம் ஒவ்வொரு லீட்டர் டீசலுக்கும் சுமார் 204 ரூபாவையும் பெட்ரோலுக்கு 32 ரூபாவையும் மானியமாக வழங்குவதால் இப்பாதிப்பு ஏற்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் தற்போதைய மின் தேவை மற்றும் உற்பத்தி நிலவரங்களை கருத்தில் கொண்டு வரும் காலங்களில் மின்சார உற்பத்திக்காக டீசலை பயன்படுத்த வேண்டிய தேவை ஏற்படலாம் எனவும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். எரிபொருள் நுகர்வை கட்டுப்படுத்தும் நோக்கில் தற்போது அமல்படுத்தப்பட்டுள்ள எரிபொருள் ஒதுக்கீடு முறைமை குறித்து பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெளிவுபடுத்தியுள்ளது. அதிகரித்து வரும் நட்டத்தை குறைக்கும் வகையில் தேவையற்ற எரிபொருள் பயன்பாட்டை கட்டுப்படுத்துவதே தற்போதைய அதிகரித்த ஒதுக்கீட்டின் நோக்கமாகும். QR குறியீட்டு முறைமையை பயன்படுத்துவதன் மூலம் எரிபொருள் வரிசைகளின்றி மக்கள் தமது பொருளாதார நடவடிக்கைகளை சீராக முன்னெடுக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. 2019 உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களின் சூத்திரதாரியை அம்பலப்படுத்தும் தனது புத்தகம் மார்ச் 31 அன்று வெளியாவதை தடுப்பதற்காக அரசாங்கம் தன்னை மார்ச் 27ஆம் தேதி சிறையில் அடைக்க முயற்சி செய்வதாக முன்னாள் அமைச்சர் உதய பிள்ள குற்றம் சாட்டியுள்ளார். ஊடகங்களுக்கு இன்றைய தினம் பேட்டியளித்த போதே பிள்ள இதனை தெரிவித்துள்ளார். அதற்கு முன்பதாக தான் கைது செய்யப்படக்கூடும் என்பதால் புத்தகம் வெளியிடப்படாமல் போகலாம் என்று அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச சமீபத்தில் சுட்டிக்காட்டியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தனது புத்தகம் வெளியாவதை தடுப்பதற்காக அரசாங்கம் என்னை கைது செய்ய தயாராகி வருகின்றது என்பது அமைச்சரின் கூற்றிலிருந்து தெளிவாக தெரிகின்றது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த வாரம் இடம்பெற்ற அரசாங்க ஊடக சந்திப்பின் போது உதய பிளவின் உயிர்த்த ஞாயிறு சூத்திரதாரி தொடர்பான கூற்றுகள் குறித்த கேள்விகளுக்கு அமைச்சர் நலிந்த ஜெயதிச பதிலளித்ததை தொடர்ந்தே பிளவின் மேற்படி குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களின் சூத்திரதாரி என கூறப்படும் நபரை மாத இறுதிக்குள் வெளிப்படுத்துவதற்காக உதய பிள்ள கூறியிருந்த நிலையில் மார்ச் 27 அன்று விசாரணைக்கு வரவிருக்கும் வழக்கில் எந்த பிரச்சனையும் இல்லை என்றால் அவரால் சில உண்மைகளை வெளிப்படுத்த முடியும் என அமைச்சர் நலிந்த கூறியிருந்தார். இந்நிலையில் கூறியபடி மார்ச் 27 அன்று தான் கைது செய்யப்படுவதை உறுதி செய்யுமாறு அமைச்சர் நலிந்தவுக்கு பிள்ள சவால் விடுத்துள்ளார். ஈரானில் 3 வார கால போருக்கு பின்னர் டொனால்டு டிரம்ப் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் சிக்கியுள்ளார் என்றும் உலகிற்கு பலவீனமான செய்தியை அனுப்புகின்றார் என்றும் முன்னாள் CIA தலைவரும் முன்னாள் அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சருமான லியோன் பெனண்டா சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் தற்போதைய ஈரான் நெருக்கடி அல்லது ஈரான் போர் மற்றும் ஹார்முஸ் நீரிணை நெருக்கடிக்கு டொனால்டு டிரம்ப் மட்டுமே முழு காரணம் என்று கடுமையாக விமர்சித்துள்ளார். அவர் சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் டிரம்ப் தற்போது ஒரு பாறைக்கும் கடினமான இடத்துக்கும் இடையே சிக்கியுள்ளார். மிக முக்கியமாக இந்த நிலைக்கு டிரம்பை தவிர வேறு யாரும் காரணமில்லை என்று தெளிவாக தெரிகின்றது. டிரம்ப் சில விடயங்களை எவ்வாறு நடக்கும் என்பதில் அப்பாவியாக இருக்கின்றார். ஒரு நக் அவுட் அடியாக அமையும் என்ற நம்பிக்கையோடு டிரம்பின் போர் ஆரம்பமாகியது. இஸ்ரேல் நடத்திய ஒரு திடீர் தாக்குதலில் ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டார். அமெரிக்காவும் இஸ்ரேலும் விரைவில் வான் ஆதிக்கத்தை பெற்றன. ஆனால் இந்த மோதல் நீடிக்க அந்த முன்னெடுப்பு கைநழுவி செல்வது போல் தெரிகின்றது. கமேனிக்கு பின்னர் அவரது மகன் முஜ்தபா கமேனி பதவியேற்ற போது 13 அமெரிக்க படை வீரர்களும் ஈரானிய சுகாதார அதிகாரிகளின் கூற்றுப்படி 1400க்கும் மேற்பட்ட ஈரானியர்களும் கொல்லப்பட்டுள்ளனர்.
எண்ணெய் விலைகள் உயர்ந்து அவரது வாக்கெடுப்பு எண்கள் சரிந்து அவரது தேர்தல் கூட்டணி பிளவுபடுவதற்கான அறிகுறிகள் தென்படுவதால் ட்ரம்ப் உள்நாட்டில் போரை முன்னெடுப்பதில் சிரமப்பட்டு வருகின்றார். அத்தோடு அவர் செய்தி ஊடகங்களின் செய்திகளால் கடும் கோபம் அடைந்துள்ளார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்தோடு இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்து எமது யூடியூப் தளத்தோடு இணைந்திருங்கள்.